Hello friends, Assalamu alaikum and welcome back to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு கஸ்டர்ட் பவுடர் வச்சு ரெண்டு விதமா டிஃப்ரெண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இனிமே வரப்போற நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. So watch my videos as always, my dear friend. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஸ்டன்ட் அப்டேட்டாக உங்களுக்கு காட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டர்ட் வச்சு எப்படி ஃப்ரூட் சலாட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 2 கிளாஸ் கிட்ட பால் எடுத்துருக்கேன், காய்ச்சாத பால். அதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே பாயில் பண்ண விட்டுக்கலாம். இப்போது இந்த கஸ்டர்ட் பவுடர்லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேன். அதை காய்ச்சின பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இது கூட ஆட் பண்ணுற பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகாமல் கொஞ்சம் நார்மல் திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருந்த பால் நல்லா பொங்கி வருது. இந்த நேரம் நல்லா அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்கள் சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுகர் நல்லா கரையட்டும், நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கீழே அடி பிடிக்கக்கூடாது. லோ ஃப்ளேமிலேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டர்ட் பவுடர் வித் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாலோட கஸ்டர்ட் பவுடர் சேரும் போதும் சுகரும் இருக்கிறதுனால நம்மளோட லிக்விடாக இருக்கிறது ரொம்ப திக்காகும். அந்த திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன செய்யணும், 30 மினிட்ஸ் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கணும். ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கஸ்டர்ட் மில்கை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஆறுன இந்த பாலை அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சிடலாம் 1 hour கிட்ட. இப்போது நம்மளுக்கு பிடிச்ச எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதாவது நான் மாம்பழம் சேர்த்துக்கிறேன், ஆப்பிள் சேர்த்துக்கிறேன், கேஷ்யூ, ஆல்மண்ட், ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா கிரேப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா கூலாக சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஃப்ரூட் சாலட் ரெடி. அடுத்ததாக அதே கஸ்டர்ட் பவுடரை வச்சு செகண்ட் டைப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அதே அளவில் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வார்ம் மில்க் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். திக் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கிறேன். 10 கிராம் கிட்ட கடல் பாசி எடுத்துருக்கேன். இதை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் 10 நிமிஷம். ஊறின கடல் பாசியை நல்லா வேக விட்டுக்கலாம்.
இப்போ ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சர்க்கரை நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பாலை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்கை ஆட் பண்ணிக்கிறலாம். நல்லா லோ ஃப்ளேமையே கிண்டி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த கடல் பாசியை சேர்த்துக்கிறலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து வச்சிடலாம். கார்னிஷிங்காக கேஷ்யூ இல்லைன்னா ஆல்மண்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 2 ஹார்ஸ் கழித்து நம்ம தேவையான அளவு ஷேப்பில் கட் பண்ணிக்கிடலாம். ரொம்ப டேஸ்டான அகர், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.